ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் திறக்கப்படுவது லேட் ஆகுமா இல்லை சீக்கிரமாகவே ரீஓப்பன் பண்ணுவாங்களா, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை. எதை பற்றி பார்த்தீங்கன்னா, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் வெளியாவதுக்கு பொறுத்தோ, அதுக்கப்புறமேட்டு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதை பற்றியும் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனைக்கு போடுறாங்க. திட்டமிட்டபடி பொதுத் தேர்வு முடிவுகள் என்ன டேட்டில் சொல்லியிருந்தாங்களோ அதே டேட்லேயே ரிலீஸ் ஆகும். அதாவது மே 6 வந்து +2க்கும், மே 10 வந்து 10த்துக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெயிலின் காரணமாக ஸ்கூல் திறக்கப்படுவது தள்ளி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வெயில் இருக்கிறதுனால ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ரீஓப்பன் ஆகாது, செகண்ட் வீக் தான் ரீஓப்பன் ஆகும். அது கூட கன்ஃபார்ம் இல்லை. அந்த டைமில் வெயிலோட தாக்கம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எப்படின்னு ஜூன் 10க்கு மேலே தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9th-லேருந்து 12th வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை நடந்துகிட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.